வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மோகனவசிய சக்கரம். அதாவது இது வந்து கணவன் மனைவிக்கு, காதலன் காதலி இந்த மாதிரி பிரிஞ்ச உறவுகளை ஒன்று சேர்க்குறதுக்கும் அந்த மாதிரி தேவைகளுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா மோகனவசிய சக்கரத்தில் நிறையா இருக்குது. நிறையா தெய்வங்களை வச்சு நம்ம இது பண்ணலாம். இது காளியை வச்சு இருக்குது, மோகன குட்டிச்சாத்தான்னு இருக்குது, இந்த மாதிரி மோகினியை வச்சும் பண்ணுறது இருக்குது. இந்த மாதிரி மோகன சக்கரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. வேதங்கள்லேயும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுபோக மோகனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா கணவன் மனைவிக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும், தவறான உறவுகளுக்கு பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு தான் கேடு. இது கூட பார்த்திங்கன்னா வில்வ மரத்து வடக்க போகிற வேறு, இந்த வேரை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா முறைப்படி நீங்கள் காப்பு கட்டி எடுத்து பௌர்ணமி தின நாட்களில் காப்பு கட்டி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த வேரை வந்து இந்த மோகன சக்கரத்தில் வச்சு இப்போ சம்மந்தப்பட்ட கணவனுடைய முடியோ இல்லை மனைவியினுடைய முடியோ எடுத்து இதில் நீங்கள் வச்சு, இதில் வசிய மை நிறையா இருக்குது. வசிய மையில் அதில் கணவன் மனைவி வசிய மையை நீங்கள் இதில் தடவிக்கலாம். இல்லை வசிய மை இல்லாதவங்க பழைய வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன், தொட்டாச்சி நீங்கள் பூவை எடுத்து எச்சில் வச்சு நல்லா கசக்கிட்டு, வசிய மை கிடைக்காதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பூவை நல்லா கசக்கிட்டு அந்த பூவை இந்த எந்திரத்தில் நீங்கள் தடவிட்டு அது மேலே உங்கள் கணவனுடைய முடியையோ இல்லை உங்களுடைய முடியோ வச்சு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கிறதுனால உங்கள் கணவன் மனைவிக்கு பார்த்திங்கன்னா அந்நுனியும் அன்பு சாகுற வரை இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஒற்றுமையாக வாழ்வாங்க. இது ஒரு மெத்தட். இது எந்திரத்தை வச்சு பண்ணக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை. சில பேர் பார்த்திங்கன்னா எந்திரங்கள்னால என்னென்னு தெரியாத ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் எப்படி எளிமையான முறையில் கணவன் மனைவி வசியம் பண்ணிக்கிறது, காதலன் காதலை வசியம் பண்ணிக்கிறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் வீட்டுகளில் பார்த்திங்கன்னா புறாக்கள் வளர்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆண் புறா பெண் புறா, நீங்கள் புறா வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதோடைய வலது கை இறக்கை, அதாவது ஆண் புறாவாக இருந்தாலும் சரி பெண் புறாவாக இருந்தாலும் சரி, இறக்கையில் உள்ள இறகை பறிச்சுட்டு வந்துடுங்க. ரெண்டுமே பறித்து எடுத்துகிட்டு வந்து துளசி செடி, அதை வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் காப்பு கட்டி எடுத்து அந்த புறாவினுடைய இறகுல பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் தேன் தடவிடுங்க. சுத்தமான தேனை தடவி அதில் உங்கள் கணவனுடைய முடியோ இல்லை உங்களுடைய முடி கிடைக்கல அப்படிங்கிறவங்க காலடி மண், நகம், அழுக்கு உடைகள் இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மஞ்சள் நூலில் கட்டி நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் பெட்ரூம்லையோ பெட்டுக்கடியில் வச்சுக்கலாம். இல்லை தலைவாணிக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே வச்சுக்கலாம். அதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் பீரோல்களையும் வச்சுக்கலாம். ஏன்னா மற்றவங்க இந்த மாதிரி வசியம் பண்ணுறதை தெரிஞ்சுக்கக்கூடாது, வீட்டில் மாமனார் மாமியார் பார்த்துடக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா பாதுகாப்பாக இருக்கும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்று சேர்ந்துடலாம். அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா தினம் வீட்டில் வந்து குடிச்சிட்டு அடிக்கிற கணவனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஆட்களாக இருந்தாலும் சரி, அவங்களையும் இதை வச்சு நீங்கள் ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புத்தி மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அன்பாக பேசுவாங்க, கோவமாக பேசுவாங்க, பொறுப்பாகவே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆண்களை வசியப்படுத்தி அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்து வசியம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன், சிவனார் வேம்பு செடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு கூகுளில் அடித்து பார்த்திங்கனாலே தெரியும் செடி எப்படி இருக்குன்னு. அந்த செடியை நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு காப்பு கட்டி எடுத்து அந்த செடியில் உங்கள் கணவனுடைய முடியை நல்லா சுற்றி அந்த வேரோடு சேர்த்து வச்சு நீங்கள் சிவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு, சிவனை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், காளியை கும்பிடலாம், அந்த ஒரு செடியை வச்சு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு, என் கணவனுக்கு நல்ல புத்தியை கொடு, என் மனைவிக்கு நல்ல புத்தியை கொடு, இல்லை என் குழந்தைகளுக்கு நல்ல புத்தியை கொடு. குழந்தைகள்லாம் சில பேர் மந்தமாக இருப்பாங்க, மந்த நிலையில் இருப்பாங்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிவனார் வேம்பு செடியில் உங்கள் முடியை நீங்கள் சுற்றி பூஜை அறையில் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மன குழப்பங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் நீக்கி ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மனசுலையும் சரி புத்திலையும் சரி ஒரு தெளிவை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி ஆக்கக்கூடிய சக்தி படைத்தது அந்த சிவனார் வேம்பு செடி. அந்த செடியை நீங்கள் பயன்படுத்துறதுனாலையும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ ஒருத்தரை புரிஞ்சுக்காமல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அறியாமை நீங்கி ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அன்போடு வாழ்வாங்க. இது ஒரு மெத்தடு. இதிலே வந்து தகாத உறவை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. வேறு யாராவது தெரியாமல் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பண்ணுங்கள். ஏன்னா இதை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது பாவம். இப்போ துளசி செடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் அந்த துளசி செடியை தொட்டால் அந்த துளசி செடி கரிகிறோம். அந்த மாதிரி ஒரு கரிய துளசி செடியை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் தொட்டு கருக கூட வேறு ஏதாவது பெண்கள் தெரியாமல் தொட்டு கருகி போயிருந்துச்சுன்னா அந்த செடியை பிடிங்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து காக்கையினுடைய ரெக்கை வலது பக்கமாக இருந்தாலும் சரி இடது பக்க ரெக்கையாக இருந்தாலும் சரி அதை எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபுல்லாக வேப்பெண்ணெயை தடவி உங்கள் கணவனுடைய முடியோ
இல்லை அழுக்கு உடையோ இல்லை காலடி மண்ணோ இல்லை நகமோ இது எல்லாத்தையுமே சேர்த்து, இல்லை அந்த பொண்ணு யார், இப்போ கணவன் தவறான உறவில் இருக்க அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணோட புகைப்படமோ இல்லை அந்த எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த பொண்ணோட பேரையாவது எழுதி நீங்கள் அந்த இதில் சேர்த்துருக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கருப்பு நூலில் கருப்பு துணியில் கட்டி நீங்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கும், அதில் சனீஸ்வரன் காலடியில் வச்சுட்டு வந்து சுடுகாட்டில் தூக்கி போட்டாலே போதும். இதெல்லாம் சனிக்கிழமை பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். உங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யார் யார் கூடலாம் தொடர்பில் இருக்காங்களோ அவங்களோட உறவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சனீஸ்வரன் காலடியில் வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் பிரித்து எடுக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மனசளவுலையும் சரி, உடம்பளவுலையும் சரி பாதிப்புகள் கொடுக்கும், நோய் நொடியை கொடுக்கும், மனக்கசப்பு ஏற்பட்டு ஆளை விடுற சாமின்னு ஒருத்தர் பிரித்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை வந்து இதில் ஒரே ஒரு ஆபத்தான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்களாக இது பண்ணுறதுக்காக போய் துளசி செடியை தொடக்கூடாது. ஏன்னா அதனால் நீங்கள் அந்த மாதிரி பீரியட்ஸ் நாட்கள் அதை போய் தொட்டு இது பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த விருட்ச சாபம் ஏற்படும், இயற்கையினுடைய அந்த சாபம் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நடக்க வேண்டிய சில நல்ல காரியங்கள்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகிறது தள்ளி போகும், குழந்தை பிறக்கிறது தள்ளி போகும். இந்த மாதிரிலாம் அதாவது தெரியாமல் யாராவது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அந்த செடியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இதை பண்ணணும். இதை வச்சு நம்ம இன்னொன்று பண்ணலாம். இப்போ நம்ம வாட்டுக்க தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம், நமக்கு போட்டியாக எதிர்த்தாப்பில் கடை போட்டிருக்கவங்க இவன் கடையில் மட்டும் நல்லா வியாபாரம் போகுது, இவனை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நமக்கு செய்வனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம செவனேன்னு தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். இவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இதை வச்சு நம்ம பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அந்த எதிர்த்தாப்பில் உள்ள கடையுடைய மண்ணை எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி காக்கையினுடைய ரெக்கையை சேர்த்து இந்த கருகின துளசி செடியையும் வச்சு அதில் வேப்பெண்ணெயை ஊற்றி, நான் யாருக்கும் எந்த செய்வனையும் செய்யலை, அவங்க தொழில் நாசமாக பண்ணணும்னு நான் நினைக்கல, ஆனால் எனக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, செய்கிறவங்களுக்கு தண்டனையை கொடு அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கருப்பு துணியில் வச்சு நூலை சனீஸ்வர பகவான்கிட்ட சனிக்கிழமை வச்சு வேண்டிக்கிட்டு, அந்த எதிர்த்தாப்பில் உள்ள கடைக்காரன் கடை வச்சுருக்க இடத்துல நீங்கள் புதைச்சி வச்சாலும் சரி, அந்த இடத்துல கடைக்கில் ஏதாவது ஒரு பக்கம் போய் தூக்கி போட்டு வந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்வனை செஞ்சதுக்கு இருந்த இடம் தெரியாமல் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிற அளவுக்கு வருமானம் தொய்வு ஏற்பட்டு, பண விரயம் ஏற்பட்டு, நஷ்டம் ஏற்பட்டு, அவனே ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுவான். அந்தளவுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு செய்வினை மாதிரி தான். இதை வந்து நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நல்லதுக்கு மட்டும்னா நீங்கள் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணாமல் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு யாராவது கெட்டது பண்ணி உங்களுக்கு அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா மட்டும் இதை பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இதையே நீங்கள் மற்றவங்களுக்கு அவன் கெட்டு போகணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் அது கேடு. கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் அதை அப்படியே உங்கள் பக்கம் திருப்பி வச்சுருவார். இதை வந்து சனீஸ்வர பகவானை வச்சு பண்ணக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை வந்து பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்து தலை குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும், குளிக்காமல் வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து பாவம், இது அதனுடைய பாதிப்பு உங்களுக்கும் இருக்கும். இதுலேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு நீங்கிரும். சில பேர் பண்ணி சப்போஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தெரியாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கும் அது வியாபார தொழில் இந்த மாதிரி எதுவுமே எல்லாமே நடக்காமல் போயிடும். அந்த அளவிற்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரியமான ஒரு மெத்தடு. இதை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தி எல்லோரும் பயனடையுமாறு நான் கேட்டுக்கிறேன்.